வாய்ந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம், எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற மேலக்கோட்டையூர் ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீ மேகநாதேஸ்வரர் ஆலயத்தை தான் வந்திருக்கோம். இது ரொம்பவே சிறப்பான ஒரு ஆலயம் சொல்கிறாங்க. பிரதோஷம் அன்னைக்கு சிவனுக்கு ஒரு சிறப்பான பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மேன்மை தரும் மேகநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. அன்பு சார்ந்த பக்தி சார்ந்த டிவைன் தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களே, பக்தகோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் ஆலயம் மேலக்கோட்டையூர். நமது ஆலயமானது சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் மேலக்கோட்டையூர் என்கிற அழகிய கிராமத்தில் எழுந்தருளி உள்ளது. நமது ஆலயத்தில் இறைவன் ஸ்ரீ மேகநாதேஸ்வரர், இறைவி ஸ்ரீ மேகாம்பிகை. நம்முடைய ஆலயமானது மிகவும் பழமையானதும் தொன்மையானதுமானது. ஒரு முறை தூர்வாச மகரிஷியானவர் ஒரு யாக வேள்வி செய்து கொண்டிருக்கும் பொழுது வருண பகவான், என் திசை தேவர்களில் மழைக்கு அதிபதியான வருண பகவான் அந்த யாகத்தின் பொருள் விளங்காமல், அந்த யாகத்தை கவனிக்காமல் மழை பொழிந்து விடுகிறார். வருணன் தன்னுடைய வேலையை செய்து விடுகிறார். ஆனால் தூர்வாச முனிவர் ரிஷிகளிலேயே மிகவும் கோபம் வரக்கூடிய ஒரு ரிஷியாக இருப்பதால் தூர்வாச முனிவர் உடனடியாக வருண பகவானுக்கு வெப்ப நோய் ஏற்பட சாபம் கொடுக்கின்றார். அப்பொழுது வருண பகவான் சாப விமோச்சனம் வேண்டி தூர்வாச முனிவரிடம் வணங்க, தூர்வாச மகரிஷி உத்தமசாலபுரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆலயத்தில் இறைவனை வழிபாடு செய்யுமாறு அவருக்கு அருள் பாலிக்கிறார். அப்படியாக வருண பகவான் இந்த உத்தமசாலபுரி மேலக்கோட்டையூர் என்கிற கிராமத்திற்கு இங்கே தீர்த்தமானது மகர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருக்குளத்தை உண்டு செய்து அந்த தீர்த்தத்தை கொண்டு இறைவனுக்கு வழிபாடு செய்ய வருண பகவானின் வெப்ப நோயானது தீர்ந்து வருணனுக்கு இறைவன் அருள் பாலிக்கின்றார். ஆகையால் இந்த ஆலயத்தில் வருண பகவானுக்கு இறைவன் அருள் பாலித்த வண்ணத்தினால் இறைவன் மேற்கு நோக்கி எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்தை வழிபாடு செய்தால் 1000 சிவாலயங்களை நாம் வழிபாடு செய்த பலனானது நமக்கு கிடைக்கின்றது. ராவணனின் மகன் மேகநாதன், அவர் இந்திரஜித் அப்படிங்கிற பேரில் நம்ம எல்லாரும் அழைப்போம். அவருடைய உண்மையான பேர் மேகநாதன். அவர் ராவணன் மகன் மேகநாதன் இங்கே யமபயம் நீங்குவதற்காக வழிபட்ட திருத்தலம். அதனால் நம்ம சுவாமியுடைய பேர் பார்த்திங்கன்னா மேகநாதேஸ்வரர் அப்படின்னு பேர். மிகவும் சக்தி வாய்ந்த, நமக்கு யமபயத்தை நீக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக நம்முடைய மேகநாதேஸ்வரர் ஆலயமானது விளங்குகிறது. நம்ம ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்துக்கு போனால் 1000 கிழக்கு பார்த்த சிவாலயங்களை வழிபட்டதற்கான சமமான ஒரு சக்தியுடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்தில் ராஜராஜ சோழன், ராஷ்டிரகூட மன்னர்கள் போன்ற
மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம். ராஜராஜ சோழனே இங்கே திருப்பணி செய்து இந்த கோவிலுக்கு நிறைய பொருட்கள், விளக்கு, வாகனங்கள் இதெல்லாம் செய்து கொடுத்ததாக இங்கே கல்வெட்டு சான்றுகளே இருக்குது. ராஷ்டிரகூட மன்னர்கள் போரில் வென்று இந்த கோவிலுக்கு நிலங்கள் கொடுத்துள்ளதாக இந்த கோவிலுக்கு கல்வெட்டு சான்றுகள்லாம் இங்கே இருக்குது. அப்படியாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூஜைகள் நடைபெற்ற ஒரு பழமையான ஆலயமாக இந்த ஆலயமானது விளங்குகிறது. பிற்காலத்தில் ஆலயம் சிதிலமடைந்து போகவும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக நம்ம மேலக்கோட்டையூர் கிராமவாசிகள் அனைவரும் இந்த ஆலயத்தை மீண்டும் திருப்பணிகள் செய்து சிவ தொண்டுகள் செய்து நிறைய அடியார்களை இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து இப்போது நமது ஆலயத்தில் கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே 108 சங்காபிஷேகமானது நடைபெறும். அது தமிழகத்திலேயே எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு வழிபாடாக கருதப்படுகிறது. குழந்தை பேறு, திருமண பாக்கியம், குறிப்பாக முக்கியமாக உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தலமாக நமக்கு விளங்குகிறது நம்முடைய ஆலயம். இங்கே 6 பிரதோஷ வழிபாட்டிற்கு நாம் என்ன வேண்டுதல் வைத்து வந்தாலும் 6 பிரதோஷம் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது. அதிலும் உடல் ஆரோக்கிய யமபயம் நீங்கி நீண்ட ஆயுளுக்கான ஒரு தலமாக 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், மகா மிருத்யுஞ்சய யாகம் என்று சொல்லக்கூடிய மார்க்கண்டேய மகரிஷியால் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த 16 மந்திரங்களை கொண்டு அந்த மிருத்யுஞ்சய யாகமானது இங்கே நடைபெறுகிறது. அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு யாகம். அந்த யாகத்தில் பல வெளியூர்களிலிருந்து இங்கே பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்முடைய மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் அனைத்து தெய்வங்களின் சந்நிதிகளும் அமைந்துள்ளன. விநாயகர், முருகன், அன்னதான ஐயப்ப சுவாமி, பைரவர், நவக்கிரகங்கள், லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற அனைத்து தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பன்று நமது ஆலயத்தில் சிறப்பான முறையில் வெகு விமர்சையாக திருக்கல்யாண வைபவமானது நடைபெறும். சித்திரை முதல் நாளன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் ஆலயம் நமது ஆலயம் மட்டும்தான். அடுத்ததாக வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு 108 பால்குட அபிஷேகம், ஆனி மாதம் நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் மற்றும் நமது ஆலயத்தின் வருஷாபிஷேகம், சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வருஷாபிஷேகமானது நடைபெறும். ஆடி மாதம் பௌர்ணமி அன்று அம்பிகைக்கு நவாவரண யாகவேள்வி, நவாவரண பூஜைகள் நடைபெற்று மகாமேரு பூஜைகள் நடைபெறும். ஆவணி மாதம் விநாயக பெருமானுக்கு சிறப்பான முறையில் 1008 லட்டுகளால் அர்ச்சனையானது விநாயக பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று நடைபெறும். புரட்டாசி மாதம் 9 நாட்களும் அம்பிகைக்கு நவராத்திரி சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்று நவராத்திரி முடிந்து வருகின்ற பௌர்ணமி அன்று மகா சண்டி யாகமானது நடைபெறும். ஐப்பசி மாதம் நமது இறைவனுக்கு மேகநாதேஸ்வரருக்கு சிறப்பு அன்னாபிஷேகமானதும் மற்றும் கந்தசஷ்டி முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார யாகவேள்வி பூஜைகளும், கார்த்திகை மாதம் 4 சோமவாரங்களும் 4 திங்கட்கிழமையும் நமது மேகாம்பிகை மேகநாதேஸ்வரருக்கு ருத்ர யாகத்துடன் 1008 சங்காபிஷேகங்கள் நடைபெறும். இது எந்த சில ஆலயங்களில் மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு வழிபாடு. மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், வீதி உலா நடராஜ பெருமானுக்கு நடைபெறும். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு 108 சங்காபிஷேக வழிபாடுகள் நடைபெறும். மாசி மாதம் நம்முடைய ஆலயத்திலேயே
மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடாக திருவிழாவாக மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படும். நமது ஆலயத்தில் மிக சிறப்பான வழிபாடு மகா சிவராத்திரி அன்று பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். நமது ஆலயத்தில் தெப்பத் திருவிழா மகர தீர்த்தத்தில் இறைவனானவர் சிவராத்திரி அன்று இரவு 9 மணிக்கு தெப்பத்தில் எழுந்தருளி அனைவருக்கும் காட்சி தரும் அந்த கண்கொள்ளா நிகழ்ச்சியானது நடைபெறும். 4 கால யாக வேள்விகள், சிறப்பு 1008 சங்காபிஷேகம் போன்று சிவராத்திரி அன்று வெகு விமர்சையான பூஜைகள் நடைபெறும். பங்குனி உத்திரத்தன்று சிவபெருமானுக்கு பால்குடம் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து 108 பால்குடமானதை எடுத்து வர நிகழ்ச்சியானது நடைபெறும். இப்படி ஒரு வருடத்தில் நமது ஆலயத்தில் அனைத்து சிறப்பான நிகழ்ச்சிகளும் அனைத்து தெய்வங்களுக்கும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் நமது டிவைன் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக நமது ஆலயத்தை தரிசனம் செய்து மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரரை அருளை பெற்றுயுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேன்மை தரும் மேகநாதா. ஓம் நமச்சிவாய.